அறிவார்ந்த சபையோருக்கும் தமிழ் நேசிக்கும் சான்றோர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். வாசிப்பு மனிதனை முழுமையாக்குகிறது என்றார் பிரான்சிஸ் பேக்கன். அந்த முழுமையை நாம் எப்படி அடைவது? நூல்கள் தரும் அறிவொளியால் மட்டுமே அது சாத்தியம். புத்தகம் என்பது ஒரு கால இயந்திரம். பாரதியாரின் கவிதைகள் வாசிக்கும் போது நாம் சுதந்திர போராட்ட காலத்திற்கு செல்கிறோம். சங்க இலக்கியங்களை வாசிக்கும் போது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழின் வாழ்வியலுக்கு செல்கிறோம். நாம் வாழும் ஒரு வாழ்க்கையிலேயே பல நூறு மனிதனின் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் வாய்ப்பை புத்தகங்கள் மட்டுமே தருகின்றன. உலகமே நம்மை தனிமைப்படுத்தினாலும் கையில் ஒரு புத்தகம் இருந்தால் நாம் ஒருபோதும் தனிமையில் இல்லை. அது நம்மிடம் வாதாடும், வழிகாட்டும், சில நேரங்களில் நம்மையே நமக்கு அடையாளம் காட்டும். சோகத்தில் இருப்பவனுக்கு ஆறுதலாகவும் சோறில் இருப்பவனுக்கு ஊக்க மருந்தாகவும் புத்தகங்கள் விளங்குகின்றன. இன்றைய இணைய உலகில் தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் அந்த தகவல்களை அறிவாகவும் ஞானமாகவும் மாற்றுவது புத்தக வாசிப்பு மட்டுமே. கூகுளில் தேடினால் விடை கிடைக்கும், ஆனால் புத்தகத்தில் தேடினால் மட்டுமே வாழ்க்கைக்கான வழி கிடைக்கும். பணம், நகை, சொத்துகள் அழியலாம், ஆனால் நாம் வாசிப்பின் மூலம் ஈட்டிய அறிவு யாராலும் திருட முடியாத சொத்து. ஒரு தேசத்தின் வலிமை அந்த நாட்டின் ஆயுத கிடங்குகளில் இல்லை, அந்த நாட்டு மக்கள் வைத்திருக்கும் புத்தக பைகளில் தான் இருக்கிறது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டிய நேரத்திலும் ஒரு புத்தகத்தை வாசித்து முடிக்க வேண்டும், அதுவரை அறுவை சிகிச்சையை தள்ளி வையுங்கள் என்று கூறினார். வாசிப்பின் மீது அவர் வைத்த அந்த பற்றுதான் அவரை ஒரு மாபெரும் தலைவராக்கியது. ஆகவே நண்பர்களே, புத்தகங்களை நேசிப்போம், புதிய உலகை படைப்போம். வாசிப்பு என்பது வெறும் பழக்கம் அல்ல, அது ஒரு தவம். இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.